விளம்பர இடைவேளைக்கு பிறகு நெஞ்சு பொறுப்புதலை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாளிலே நாம் நம்முடைய இளைஞர்களுக்கு தேசப்பற்று இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அந்தமான் ஜெயில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுடைய சின்ன இடங்கள் நான் போய் நேரில் பார்க்கும்போது இங்கே ஒருத்தர் 16 வருஷம் இருந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அவ்வளோ நெஞ்சு பதைக்கிறது. ஆகவே அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு கதை பின்னாடி இருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லாம் இப்படி பாடுபட்டு இருக்கிறார்கள். இவர்களோடு வாழ்ந்த பெருமக்கள் எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு நான் தேடி 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 கண்டுபிடிச்சு இந்த நிகழ்ச்சியில் யாரையாவது இவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் தெரிவித்த போது எனக்கு லக்ஷ்மி அம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நேதாஜி ஐயாவோட இருந்திருக்காங்க. அம்மா, உங்களுக்கு நேதாஜி ஐயாவோட அந்த அமைப்பில் சேரணும்னு தோணுச்சு, நம்முடைய நாட்டுக்காக போராட வேண்டும் என்கின்ற குணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அன்னைக்கு இந்தியா சுதந்திரத்துக்கு வேண்டி இந்தியன் நேஷனல் ஆர்மின்ற ஒரு படையை தொடங்கினார். அது சிங்கப்பூரில் அவர் மீட்டிங்கில் இப்படியே பேசும்போது பெண்களும் சுதந்திரத்துக்காக அந்த காலகட்டத்தில் ராணி ஜான்சி லட்சுமிபாய் எப்படி ஆங்கிலேயர் நம்ம சுதந்திரத்துக்காக அவங்க அத்தனை பாடுபட்டாங்களோ அதே மாதிரி 10 லேடிஸாவது சேர்ந்து ஒரு ஆளையாவது கொல்ல முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த படையை திரட்டினார். ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் சில பெண்களை சேர்த்து சிங்கப்பூரில் அன்னைக்கு நிறைய 200-300 பேர் சேர்ந்து அதுக்கு தலைவியாக கேப்டன் லட்சுமி சைகல்னு அவங்க ஏற்றுட்டாங்க. அது சிங்கப்பூரில் இருந்து பர்மாவிலேயே இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதும் அப்போது எங்கள் அப்பா என்ன பண்ணார், நம்ம மகளையும் அதில் சுதந்திரத்துக்கு வேண்டி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் சுதந்திரத்துக்கு வேண்டி மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்றதில் அன்னைக்கு எனக்கு ஒரு 15-16 வயசு தான். அம்மா அப்பா கூட இருக்கிற வயசு தான். நம்ம நாட்டுக்கு வேண்டி என்ன பண்ணாலும் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லன்ற அந்த ஒரு எண்ணம் தான். எப்போ நம்ம திரும்பி வீட்டுக்கெல்லாம் போவோங்கிற அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. செத்தாலும் அதே இதில் தான். அப்படி ட்ரைனிங் எல்லாம் எடுத்து ஃப்ரண்ட் லைனில் அவர் அடிக்குறக்கா கேம்பில் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் மேலே ரொம்ப பெரிய அன்பாக இருப்பார். என்ன சௌகரியம் வேணும்னாலும் கேட்டு தெரிஞ்சு அதுபடி எங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கறதும் அடிக்குறக்க எல்லாம் பார்ப்பார். அதே மாதிரி ஃப்ரண்ட் லைனுக்கு கொஞ்சம் பேர், அதாவது அப்பர் பர்மா, மேண்டலே, மேமியோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் பேர் பெண்களை ஒரு பல்டூன் அனுப்பினார். அங்கே நிஜம் ஜென்ஸு ஷூட்டிங் பண்ணுற மாதிரியே அதே ரைஃபிளில் ரவுண்ட்ஸ் எல்லாம் போட்டு காட்டு பக்கம் ஜனங்கள்லாம் இல்லாத இடத்துல போய் ஒரு மரத்தில் குறி வச்சு குறி இத்தனை இடத்துல ஷூட் பண்ணுன்னு ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த ஷூட்டிங்கெல்லாம் உண்மையிலேயே நான் அதை செஞ்சுருக்கேன். எங்கள் கூட ஒரு 8 பேர் ஒரு செக்ஷன் அந்த இதுவும் எல்லாம் செஞ்சுருக்கேன். பெனிட் சார்ஜுன்னு எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டைமில் நேதாஜி வருவார். பெனிட் சார்ஜ் அது பெனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி அந்த இது பெனிட் சார்ஜ் பண்ணணும். அப்போ அவர் வரும்போது சில டைமில் என்னோட டைமாக இருக்கும். அப்போ செய்யும்போது அவர் என்னது இந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார். அங்கே எல்லாரும் நான் ரொம்ப வயசுலேயும் ரொம்ப சின்னவளாக இருக்கிறதுனால லிட்டில் லட்சுமின்னு தான் எல்லாருமே சொல்கிறேன். லிட்டில் லட்சுமி. அதை பெனிட் சார்ஜ் என்னை பார்த்து ரொம்ப நல்லா அந்த பொண்ணு பெனிட் சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பெனிட் சார்ஜ் ஃபஸ்ட்டுன்னு எனக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காரு. 2 டைமு டைரக்ட் கேம்பில் பாம்பு விழுந்தும் நான் தப்பிச்சிருக்கேன். ஒரே என்ட்ரி சின்ன அதில் லட்சுமி சைகள், நான் இன்னும் 2-3 பங்காளி பிளேன் ரவுண்டு லைட்டு போட்டு மேலே நாங்கள் அப்ஸ்டேரில் இருக்கோம். எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் ட்ரென்ச்சுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த சைடெல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. பூந்து இப்படி வெளியில் வந்துடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு லாஸ்ட்டு மேலேருந்து கீழே இறங்கி வரைக்கிறதுக்குள்ளே பிளெயின் லைட்டு போட்டு சுற்ற ஆரம்பித்ததும் பக்கத்தில் ஒரு ட்ரென்ச்சு அதுக்குள்ளே பூந்துட்டோம். அப்புறம் அந்த ட்ரென்ச்சு லாஸ்ட்டு பாம்பு விழுந்து எல்லாம் அடைஞ்சது. அப்போ பாக்கி பொண்ணுகள்லாம் எங்கே என்னன்ற எல்லாரும் தேடி பிடிச்சி இந்த ட்ரென்ச்சு மேலே தான் விழுந்திருக்குன்னு எல்லாம் மரமெல்லாம் எடுத்து கை பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக ஏற்றி விட்டாங்க. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தோன்னா போயிருப்போம். அதே மாதிரி கேம்ப்பு ஷிஃப்ட் பண்ணும்போது மிஷின் கன் அது ஒரு இதில் படுத்து
மேலேயே ரவுண்ட்ஸ் எல்லாம் போகுது. அன்னைக்கு நம்ம தீந்தோம் அப்படின்னு நினைச்சோம். 2 பக்கமும் கேர்ள்ஸு பாதி பாதி, அவங்க 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 கடவுளை வேண்டிட்டு இன்னைக்கு நம்ம தப்பிக்க போறது இல்லை. தலையை தூக்கினா இந்த ரவுண்ட்ஸு நம்ம இதே போயிடும், முதுகு மேலேயே, அதாவது சவுண்டா அப்படியே போகுது. ஆனா நாங்க வர்ற சமயம் மேலேருந்து அமெரிக்கன் ஃப்ளைட்டில் இப்படி நின்று பார்த்துருக்கேன். ஆனா கீழே எங்களை பார்க்கல. பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு, அங்க மிஷின் கன் அடிக்க வேண்டி ஃப்ளைட்டு ரொம்ப கீழாக, அங்க மேபியோங்கிற இடத்துல ரொம்ப கீழாத்தான் போகும். அப்படி போய் மிஷின் கன் அடிச்சப்போ நாங்க நடுவு வழியில சிக்கிண்டு அதுல தப்பிச்சு அப்படியே வந்து காந்தியடிகள் வந்து சத்தியாகிரக முறையில் அமைதியான முறையில நடக்கின்ற போது இவர் வந்து ஒரு ராணுவத்தையே அமைச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இதுல நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. இந்த சத்தியாகிரகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் போது இந்த ராணுவத்தின் மூலமாகவும் சுதந்திரம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா கடைசியில நம்ம இந்தியன்ஸுக்கு நல்ல மழை ஃபைட்டிங், அவங்களுக்கு ஆர்மிக்காரங்களுக்கு சரியானபடி உணவு ஒன்றும் அனுப்ப முடியல, இது செய்ய முடியல. அதனால பின் வாங்கிட்டாரு. அப்ப கூட எங்க கேம்ப்ல வந்து ஒரு நாள் மீட்டிங் போட்டாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி தோல்வி அமைஞ்சு போச்சு, அதை பத்தி நீங்க ஒருத்தரும் கவலைப்பட வேண்டாம், இந்தியாவுக்கு நான் வந்ததும் திருப்பி உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு. ஆனா நாங்க அந்த மாதிரி நான் எண்ணவே இல்லை. திரும்பி வீட்டுக்கு வருவோம், திரும்பி சுதந்திரம் கழிச்சு இந்தியாவுக்கு தான் வருவோன்ற ஒரு எண்ணத்துல தான் அப்படியே இருந்தோம். அது மாதிரி. நன்றிம்மா, உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு. காந்தியடிகள் அவர்களுடைய உதவியாளராக இருந்த திரு கல்யாணம் ஐயா, நம்முடைய சுதந்திரத்திற்காக ஐயா அவர்கள் பாடுபடுகின்ற போது, மகாத்மா காந்தி அவர்கள் பாடுபடுவோம், நீங்க கூட இருக்கும்போது இப்ப மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? காந்தியடியை சேர்ந்ததுக்கு காரணமே மேனுவல் ஒர்க்குக்கு தான். தேசத்துக்கு ஃப்ரீடம் வரணும்னு அதுக்காண்ட சேரல. நான் அவர்கிட்ட நான் குழந்தையிலேருந்து இன்னி வரைக்கும், இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை பண்றேன். என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கிளீன்லினஸ், காட்லினஸ் அப்படிதான். காடுக்கு நான் போறது இல்லை. கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் காட்லினஸ் எல்லாரும் சொல்லுவார். நான் சொல்றது காட்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் கிளீன்லினஸ். நான் கிளீன்னஸுக்கும் மேனுவல் ஒர்க்குக்கும் சேர்ந்து காந்தி கிட்ட போனேன். நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா நல்லா சம்பாதிச்சிருந்தார். நான் ஒரே பிள்ளை. எல்லா வசதியும் விட்டுட்டு டெல்லியில் பிறந்தது. நான் சிம்லால, ஹிமாச்சல் பிரதேஷ். எனக்கு தமிழ் பேசுறதுக்கும் தெரியறதுக்கும் இப்போதான் ஒரு 30 வருஷமா தெரியாது. அதுக்கு முன்னால தமிழ் தெரியாது எனக்கு. ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, அரபிக் தான் எனக்கு தெரியும். அங்க பிறந்ததால பக்கத்து வீட்டுல எல்லாம் வள்ளக்காரன் இருந்தான். அந்த வள்ளக்காரன் கத்துனதுனால தான் நான் காந்திகிட்ட போய் சேர்ந்ததுக்கே காரணம். காந்தி அடிகளோட இருக்கும் போது அவர்கிட்ட நிறைய இடங்களை நீங்க பயணம் செய்திருப்பீங்க. அப்போ நிறைய இளைஞர்களை சந்தித்திருப்பீங்க. அப்ப இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இருந்த தேசப்பற்றி எப்படி இருந்தது? காந்தியடிகளுடைய அந்த சுதந்திர போராட்டத்துல அவருடைய ஈடுபாடு எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்க. அந்த காலத்துல அவர் போராடும் போது அவர்கிட்ட சேர்ந்தவங்க எல்லாரும் வயசு சின்னவங்க. இப்போ அவருக்கு நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப ஜனங்கள் எல்லாம் நிறைய சேர்ந்தாங்க. இந்த சுதந்திரம் ஒன்ற ஒரு இது இருந்தது. வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார்? நீங்க எல்லாம் நாடு நான் சொல்றபடி நடக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அதுக்கு யாரா வந்தாலும் உத்தரவே வரலையே. இன்னி வரைக்கும் அவர் சொன்னதை உத்தரவு கேட்கல. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தி கண்ட்ரி டுடேன்னு சொல்லிட்டு கடைசியில சாகும்போது சொன்னார். இந்த சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு காந்தியினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த நாள் உங்களால் நினைவு கூர்ந்து சொல்ல முடியும்? நீங்க 15th August 47 பத்தி கேட்கிறேன். ஆமா. அன்னைக்கு அவர் டெல்லியில, சிம்லால இல்ல, கல்கட்டால பெல்லியாகாட்டான்னு ஒரு சபர்ப் இருந்தது. இன்னொரு ராயப்பேட்டா, மயிலாப்பூர் இருக்கு. அது போல பெல்லியாகாட்டு அந்த ஊர்ல இருந்தார். அந்த இடத்துல இருந்தார். அங்க போனது அவர் ஜூலை 47 போனார். ஏன்னா இந்த ஜின்னா ஒரு டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்துஸ் எல்லாம் கொலை பண்ணினார். ஒரு கிட்டத்தட்ட 3000-4000 பேர். அதை தடுக்கிறதுக்காக அங்க போனார். ஜூலை மாசம் அங்க இருந்த போது 15th August சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இங்கேருந்து அவர் ஒரு ஆளா அதை பேச்சுவார்த்தையோட எல்லாரும் சமமா யூனிட்டி கொண்டு வந்தார். அதுக்கு மவுண்ட் பேட்டன் கூட ஒரு லெட்டர் எழுதினார். நாங்க இவ்வளவு ஆர்மி வச்சிருக்கோம், எங்களால கூட தடுக்க முடியாது, நீங்க ஒரு ஆள் பீஸ் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னார். அந்த சக்தி அவர்கிட்ட இருந்தது. அந்த மாதிரி பீஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் கொஞ்ச நாள் இங்க இருந்தார். 15th August அன்னைக்கு 2 டெலிகிராம் வந்தது, பேச்சுவார்த்தை இருந்தது, டெலிஃபோன் வந்தது. நாளைக்கு நாங்க டெல்லியில செக்ரட்டேரியட்ல ராத்திரி 12 மணிக்கு இது சுதந்திரம் அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். நீங்க பெற சுதந்திரம் எனக்கு வேண்டாம்,
எனக்கு இந்துஸும் முஸ்லீமும் ஒன்னா இருக்கணும், எல்லா கம்யூனிட்டியும் ஒன்னா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இப்போ நம்முடைய மத்தியில சிறந்த குடிமகனுக்கான விருது பெற்ற நண்பர் ஆதவன் அவர்கள், உங்களுடைய கருத்து இன்றைய இளைஞர்களுக்கு தேசப்பட்டு இருக்கிறதா இல்லையான்னு பற்றி சொல்லுங்க. அது குறிப்பா நான் புதுச்சேரியில இருந்து வர்றதுனால, புதுச்சேரியினுடைய கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சுதந்திரத்தை பத்தி சொல்றாரு. சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அக்கா வந்து கொடுப்பதற்கு என்று சொல்லுவார். அது மாதிரி சுதந்திரம் என்பது நாம் போராடி பாடுபட்டு நாம் பெற்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வை நாம் பாதுகாக்க வேண்டியது இளைஞர்களுடைய, ஒவ்வொரு நாட்டு குடிமகன்களுடைய கடமை. அதை நாம் ஒரு பாரதி நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலைகட்ட மனிதர் நினைந்து விட்டால், பாரதி சொன்ன மாதிரி அந்த சுதந்திர கனல் ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் நிலவணும். நீங்க சொல்ற மாதிரி உலகத்திலேயே நம்முடைய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, இந்தியாவிலே ஏறக்குறைய 50 விழுக்காடுக்கு மேல் இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா தான் என்கிற ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை உள்ள நம்முடைய நாட்டில் ஏன் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு வளமான ஒரு வல்லரசை உருவாக்க கூடாது? அம்மா நேதாஜி அவர்களோடு இருந்தார்கள், அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த ரங்கூன் என்கிற சொல்கிற பொழுது பர்மாவில் அந்த ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய தேசிய ராணுவ படையை நேதாஜி அமைக்கிற பொழுது அவர் ராணுவத்தினுடைய தலைவராக இருக்கிற பொழுது வெளியே போயிட்டு அந்த கேட் உள்ளார ராணுவ முகாமிற்கு உள்ள வருகிற பொழுது இந்த கோட் வேர்டுன்னு சொல்லக்கூடிய கார்ல அந்த ஜீப்ல ஒளிர் விட்டு நின்று இதாச்சுன்னா அந்த கோட் வேர்டுல அந்த கதவை திறக்கணும்ன்றது விதி. அந்த அடிப்படையில தலைவர் நேதாஜி அவர்கள் அந்த ராணுவ முகாமிற்கு உள்ள நுழையிறாரு. அந்த கார் வர்றதை பார்த்துட்டு அந்த பாதுகாவலர் கேட்டை சாத்துறாரு. கேட்டை சாத்திட்டு மேல ஏறி அந்த கேட்டு அந்த கதவை சாத்திட்டு அது மேல ஏறி அந்த ஜீப் உள்ளார இருக்கிறது யார் எட்டி பாக்குறாரு? நேதாஜிக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தம். என்னடா இது, நாம ஒரு ஐஎன்ஏவுடைய தலைவர், ஐஎன்ஏவுடைய இந்த தேசிய ராணுவத்தை அமைத்த தலைவர் நமக்கு கேட்டை மூடிட்டு அந்த கோடு வேர்டையும் கொடுத்த பிறகு அவன் இந்த மாதிரி செய்யறான்னு நினைக்கிற பொழுது அவன் இடத்துல பிறகு கேட்கிறார். அந்த கோபம் கொஞ்சம் இதானு. அப்ப அவன் சொல்றான், நம்முடைய ராணுவ முகாம் தேசிய ராணுவ படைன்னு சொல்லக்கூடிய ஐஎன்ஏவிலிருந்து 3 பேர் அந்த எதிர் முகாமுக்கு போயிட்டாங்க. அவர்கள் இந்த நம்முடைய கோட் வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி நம்முடைய ராணுவ முகாமிற்கு ஊடுருவலாம் அல்லவா? எனவே வந்திருப்பது நம்ம ஆள் தானா என்று தெரிந்து கொண்டு அதன் மூலம் உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து வந்துடும்ல, அதனாலதான் அதன் சொன்ன உடனே அது யாருன்னு பார்த்தா அதுதான் ஒரு சென்னையை சேர்ந்த இளைஞன். அன்றிலிருந்து தான் நம்முடைய நேதாஜி அவர்கள் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் அம்மாவிற்கு தெரியும், மேரா மதராசி பாயியோ சென்னையை சேர்ந்த இளைஞர்களே என்று தொடங்கினார் என்று சொன்னால் அன்றும் தியாகம் இருந்தது. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இன்றைக்கு நம்ம கல்வி பாடத்திட்டத்தில் அந்த அணியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, தேசிய கீதம் என்கிற அந்த பாடத்தை ஒரே ஒரு புத்தகத்துல முதல் வரியில போட்டா மட்டும் இன்றைக்கு போதாது. இன்றைக்கு நீங்க நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறிய ஒரு குறும்படம் மாதிரி போட்டு காட்டினீங்க. இந்த குறும்படத்தை போட்டு காண்பிக்கிற போது அந்த வாகா பார்டர், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நம்ம பாகிஸ்தான் பார்டர், அந்த வாகா பார்டர்ல இன்றைக்கு அந்த பஞ்சாபை பத்தி படிக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய கல்வி முறையிலே நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த வாகா பார்டர் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று சுதந்திரத்தினுடைய விலை எவ்வளவு என்பதை காண்பிப்பதற்கு இந்த வாகா பார்டர் மாதிரியான ஒரு இடம் நம்முடைய நெஞ்சில இருக்கும். அந்த அளவுக்கு நம்மை மீறி மேரா பாரத் மகான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியில கோஷமிடுவார்கள். பாரத் மாதா கி ஜெய் என்று போய் வந்தவர்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய ஐயாவுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு சுதந்திர உணர்வை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. அதாவது கொடியை குத்திக்கிறதுனாலயோ அத சுதந்திர தினத்துல நம்ம சாக்லேட் வழங்குறதுனாலயோ மட்டும் நம்முடைய சுதந்திர உணர்வு என்று நினைப்பது தவறு. அந்த நிலை மாறி உண்மையான சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய அன்பிற்கினிய மூத்த தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னது போல, ஈட்டியின் முனைகளே கூட்டிய சீர்வாட்களே திட்டமிதோ கட்டிய நாய்கள் அல்ல நீங்கள் எட்டிய மட்டும் பாய்வதற்கு, தட்டிய மாத்திரத்திலே தருக்கரின் கோட்டம் அடங்கிட வேண்டும் சிங்க இளைஞனே என்று சொல்லுவார். இதைத்தான் என்னுடைய புதுவையினுடைய கவிஞர் பாரதிதாசன் சொல்றாரு. சிங்க இளைஞரை சொல்கிறாரு, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்குன் நாட்டு கிழி கடுத யாட்சியா,
கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குல உரிமை தமன்கென்பாரினில் படி படி வந்த உன் மரத்தனம் எங்கே என்று கேட்பாரே, அந்த உணர்வு, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று இளைஞர்களிடத்திலே எழ வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். அதன் மூலம் ஒரு வல்லரசு உருவாகும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். சரி, ரொம்ப நன்றி. இந்த விருது நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க? குடிமகனுக்கான விருது. இது நம்முடைய மூத்த அரசியல் தலைவராக விளங்கக்கூடிய அன்றைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் கரங்களினால் தேசிய விருதனை, இந்தியாவின் சிறந்த இளைஞருக்கான தேசிய விருதனை சமூக பணிக்காக பெற்றேன். நன்றி, மகிழ்ச்சி. ஒரு சிறந்த குடிமகனுக்கான விருது, சிறந்த இளைஞருக்கான விருது பெற்ற உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்தித்தது மகிழ்ச்சி. இப்போது நம்முடைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.